வணக்கம். பாருங்கோ, கருத்த உளுந்து எடுத்து வச்சுருக்கிறேன். உளுத்தம்மா செய்ய போகிறேன். அதுக்கு வறுக்க வேணும். எடுத்து வச்சு கிடக்குது. நல்லா தான் கிடக்கு, ஒரு கஞ்சாலும் இல்லை, நல்லா கிடக்குது. அப்போ நான் வறுத்துட்டு காட்டுறேன். உளுத்தம்மா செய்வோம். வறுக்க சட்டி சூடாகித்தான் நான் வறுக்க போகிறேன். பாருங்க, முட்டத்தில் கல்லு உளுந்து வறுத்து குடிக்கிறது இந்த வீட்டு போடுறாங்க. இது நல்லா வறுக்கணும், பொண்ணு வரணும். கன நேரம் செல்லும். இப்போ தானே போட்டுருக்கிறேன். நல்லா வறுத்து போட்டு காட்டுறேன். உளுந்து வறுத்தாச்சு. ஆனால் எப்படி பார்க்குறேன்னு பாருங்கோ. நான் இப்படி நசுக்கி பார்த்தா இங்கே பாருங்கோ, சுவத்த கலரில் இருக்குது. கொஞ்சம் செய்து வச்சுக்கேன் பாருங்கோ. இந்த பதத்தில் எடுக்க வேணும். நான் 2-3 தடவை இப்படி எடுத்து பார்த்து தான் ஓகேன்ட்டு இறக்கி வச்சுருக்கிறேன். ஆற விட்டுருக்கிறேன். இது ஆறின பிறகு கொஞ்சம் இப்படி அமர்த்தி கோடு நீக்கி போட்டு உளுந்து எடுத்து இனி மிக்சியில் அரைச்சி எடுக்கணும். தொடர்ந்து பாருங்கோ இவ்வளவும் நான் குட்டிகளெல்லாம் இடித்து வச்சுருக்கேன். இனி கொஞ்சம் பிடைக்கிறேன்னு சொல்லி சும்மா ஒன்றில் தட்டி போட்டு கருத்தை உளுந்து கழிக்க போகிறேன். அப்படி இடித்து கிடக்கு. இன்னும் கொஞ்சம் கிடக்கு. ஊரில் நாங்கள் உரலில் தேங்காய் பூ போட்டுட்டு இடிச்சிட்டு பிடைச்சி கருத்தை கோது போன பிறகு மில்லில் கொண்டு போய் பிரித்து உளுத்தம்மா செய்கிறது. இங்கேயே அப்படி தான் ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன். அப்படி வேணுமென்னு தெரியாமல் தான் செய்கிறேன். பார்ப்போம். உளுத்தம்மா வேணும்ன்றக்காண்டி செய்கிறேன். இங்கே தமக்கடையில் போய் கேட்டால் வெள்ளை உளுத்தம்மா தான் தராங்க. வெள்ளை உளுந்தில் செய்தது, கருப்பு உளுந்தில் செய்தால் சத்தாக இருக்குது. தொடர்ந்து பாருங்கோ, எல்லாம் முடிச்சுட்டு காட்டு. பாருங்கோ, உளுந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சி எடுத்தேன். நான் உருளை உடிச்சு போட்டு சும்மா அந்த தட்டில் வச்சு சளிச்சு எடுத்துட்டு இனி மிக்சியில் அடிக்க போகிறேன். அடிச்சுட்டு இனி அடிக்கணும். தொடர்ந்து பாருங்கோ காட்டுறேன். கொஞ்சம் வெள்ளை வந்துருக்குது. ஃபுல்லாக அடிக்கல தானே, கஷ்டமாக கிடக்குது. ஓகே, கருத்து உளுந்து கோதும் நல்லா இருக்கும், கற்று தானே. இனி மிக்சியில் அடிச்சுட்டு மாவாக்கணும். மாவாக்கி போட்டு காட்டு. பாருங்கோ, உளுத்தம்மா எப்படி இருக்குண்டு. ஆரோக்கியமான உளுத்தம்மா வீட்டில் செய்தது. முடிஞ்சால் நீங்களும் செய்வோம். நான் அரிதட்டில் வச்சு தட்டி தான் எடுத்து கொஞ்சம் தான் கழிச்சேன்னா மிச்சமெல்லாம் திரிச்சு மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து ஆற வச்சு ஆறிட்டு இல்லை உளுத்தம்மாவில் நான் உளுத்தம் போட்டு களி செய்வேன். செய்ய காட்டுறேன். நல்லா வாசமாக இருக்குது உளுத்தம்மா. நீங்களும் செய்து சாப்பிட்றோம். நான் கடையில் கேட்டு வேண்டினா வெள்ளை உளுத்தம்மா தான் தந்தாங்களே. எனக்கு அது பிடிக்கல. உளுந்த மனம் மணக்குது, பச்சை உளுந்து மனம். அதுக்காண்டி ஒரு கிலோவில் செய்தனா 3/4 கிலோ மாக்கிட்டே இருக்குது. நீங்களும் செய்து சாப்பிடுங்க. அப்படி இருக்குது. இத்துடன் இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். பாய்.